கதவுகள் திறந்தே உள்ளன என்று அமித்ஷா தெரிவித்த நிலையில் பாஜகவுக்கான கதவுகள் சாத்தப்பட்டு விட்டதாக அதிமுக மறுத்துள்ளது. தேர்தல் நெருங்கும் சூழலில் அதிமுக பாஜகவின் கூட்டணி கணக்கு என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய அதிமுக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அல்லாத கட்சிகளுடன் இணைந்து களம் காண வியூகம் அமைத்து வருகிறது. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்த கட்சிகள் எந்த அணிக்கு செல்லும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அத்துடன் பிளவுபட்ட அதிமுக பாஜக கூட்டணியை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் கசிந்தன. இந்த சூழலில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்து முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தனியார் நாளிதழ் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது அதிமுகவின் கூட்டணி இல்லை என்றாகிவிட்ட நிலையில் மூன்றாவது அணி அமைக்க திட்டமா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அமித்ஷாவோ கூட்டணிக்கான எல்லா கதவுகளும் திறந்தே இருக்கின்றன என பதிலளித்தார். அமித்ஷாவின் இந்த பதில் அதிமுகவுக்கான நேரடி அழைப்பாக இருக்கலாம் என்ற விவாதம் எழுந்தது. இதற்கு மறுப்பு தெரிவித்த அதிமுக கூட்டணி விவகாரத்தில் பாஜகவுக்கான கதவு சாத்தப்பட்டு விட்டதாக தெரிவித்தது. எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை பிஜேபிக்கு உண்டான கதவு சாத்தப்பட்டு விட்டது. அவங்க திறந்து வச்சுக்கலாம். பிஜேபிக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் சாத்திட்ட கதவை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட. ஒருவேளை அண்ணாமலை மேல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அந்த கூட்டணி இல்ல முன்ன வச்ச கால பின்ன வைக்கிற மாதிரி இல்ல. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எந்த கட்சியையும் குறிப்பிட்டு அமித்ஷா அழைக்கவில்லை என்றார். பாரத பிரதமருடைய தலைமையை ஏற்று யார் என்டிஏவுக்கு வந்தாலும் கூட எங்களுடைய கதவுகள் திறந்திருக்குன்னு சொல்றாங்க. அதான் அவருடைய பாயிண்ட். அவர் ஸ்பெசிஃபிக்கா எந்த கட்சி பேரையும் மென்ஷன் பண்ண. அதுக்கப்புறம் யாரும் ஃபோர்ஸ் பண்ண போறதில்ல. அவர்களுடைய முடிவு. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கதவுகள் எல்லோருக்கும் திறந்திருக்கு. எல்லோருக்கும் ஏன் திமுக கூட்டணியிலிருந்து நாளைக்கு யாரும் வரக்கூடாதுன்னு என்ன இது இருக்கு? இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தங்களது அணி பாஜக கூட்டணியில் இருப்பதாகவும் விலகி இருப்பது இபிஎஸ் அணிதான் என்றும் கூறினார். மத்திய அமைச்சர் பெருந்தன்மை இருக்காது. நாங்கள் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் உலகவில்லை. விலகி இருப்பது பழனிசாமி அவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளை சேர்த்துக் கொண்டு அதிமுகவை மூன்றாம் இடத்திற்கு தள்ளுவதே பாஜகவின் நோக்கமாக இருக்கக்கூடும் என பத்திரிகையாளர் லட்சுமி தெரிவித்தார். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாங்க கதவுகள் திறந்து தான் இருக்கு அப்படின்னு அமித்ஷா சொல்றது. அதிமுக வரதா இருந்தா வரலாம், நாங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். இல்ல அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது அதிமுகவினுடைய முடிவு அப்படின்னு தான் சொல்றாங்க. இது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்களும் கதவு திறந்து தான் வச்சிருக்காங்க, அவங்களும் கதவு திறந்து தான் வச்சிருக்காங்க. ஆனா ஒருத்தரோட கதவுக்குள்ள இன்னொருத்தர் போறதுக்கு தயாரா இல்லை. விரைவில் தேர்தல் அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ள சூழலில் அடுத்தடுத்த கூட்டணி நகர்வுகள் தமிழ்நாடு தேர்தல் களத்தை சூடுபிடிக்க வைத்துள்ளன.